எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் நவம்பர் 8ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு தடவை ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். 7th நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட எந்த பாடல் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் ஆனதையொட்டி ஓராண்டு கால கொண்டாட்டத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்துள்ளார்? ஆன்சர் தேசிய பாடல் வந்தே மாதரம். மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தவர் யார்? ஆன்சர் CP ராதாகிருஷ்ணன். 2025ஆம் ஆண்டு காசி தமிழ் சங்கமத்தின் எத்தனையாவது ஆண்டு நிகழ்வு தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் 4ஆம் ஆண்டு. இந்தியாவின் முதல் டிஜிட்டல் பழங்குடியின அருங்காட்சியகம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சத்தீஸ்கர். செயற்கைக்கோள் அடிப்படையிலான இணைய சேவைகளை வழங்க ஸ்டார்லிங் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொண்ட இந்தியாவின் முதல் மாநிலம் எது? ஆன்சர் மகாராஷ்டிரா. ப்ராஜெக்ட் சன்கேச்சர் என்ற பெயரில் AI டேட்டா சென்டர்களை இந்த நிறுவனம் விண்வெளியில் கட்டமைக்க உள்ளது? ஆன்சர் கூகுள் நிறுவனம். நாட்டின் மிகப்பெரிய ஆய்வு கப்பல் எது? ஆன்சர் இக்ஷாக். கால்மேக புயல் காரணமாக சமீபத்தில் எந்த நாடு அவசர நிலையை அறிவித்துள்ளது? ஆன்சர் பிலிப்பைன்ஸ். 2026ஆம் ஆண்டு ஆடவருக்கான T20 உலகக்கோப்பை போட்டியை எந்த நாடு நடத்த உள்ளது? ஆன்சர் இந்தியா. இப்போ டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 8th நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ட் டேயோட ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? இன்னைக்கு என்ன முக்கியமான டே அப்படின்னா சந்திரசேகர வெங்கட்ராமன் பிறந்த நாள். அதாவது சர் சிவி ராமன் அவர்கள் பிறந்த நாள் தான் நவம்பர் 7ஆம் தேதி. இன்னைக்கு கிடையாது, எஸ்டர்டே நவம்பர் 7ஆம் தேதி பிறந்திருக்காங்க. இவருடைய 137வது பிறந்த நாளை நம்ம செலிப்ரேட் பண்றோம் இந்த வருஷம். சர் சிவி ராமனை பொறுத்த வரைக்கும் இவர் தான் ராமன் விளைவை கண்டுபிடிச்சிருப்பாரு. அதுக்காக அவருக்கு நோபல் பிரைஸும் கொடுத்திருப்பாங்க. பிசிக்ஸுக்கான நோபல் பிரைஸ் நம்ம பார்த்திருப்போம். ஸோ நோபல் பிரைஸ் பெற்ற முதல் இயற்பியலாளர் தான் சர் சிவி ராமன். ஸோ இவர் 1930ல் மூலக்கூறுகள்னால ஒளிச்சிதறல் ஏற்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. ராமன் விளைவை கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அதுக்காக தான் இந்த விருது கொடுத்தாங்க. அடுத்து 1954ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா விருது, உயரிய விருதான பாரத ரத்னா விருது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்த வேர்ல்ட் அண்ட் இன்டர்நேஷனல் டாபிக், உலகில் முதல் பணப்புழக்கம் இல்லாத நாடாக எந்த நாடு உருவெடுத்துள்ளது? ஆன்சர் ஸ்வீடன். ஸோ அது என்ன பணப்புழக்கம் இல்லை அப்படின்னா, இப்போ எல்லாமே டிஜிட்டல் பண்ணிட்டாங்க. டிஜிட்டலைஸ் பண்ணி இப்போ நம்ம மணி டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் இல்லையா? ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்கு இன்னொருத்தவங்களோட பேங்க்கு நம்ம UPI மூலமாக டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணுறோம். அந்த மாதிரி ஸ்வீடனில் ஃபுல்லாகவே டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் ஆயிடுச்சு. இப்போ பணம் ஏதாவது ஒரு பே பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ யூஸ் பண்ணி பே பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாகவே கேஷ்லெஸ்ஸாக அந்த நாடு உருவெடுத்திருக்கு. ஸோ உலகின் முதல் பணப்புழக்கம் இல்லாத நாடாக ஸ்வீடன் நாடு உருவெடுத்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் மூலமாக அவங்க பணம் செலுத்துறாங்க, கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலமாக அவங்க பணம் செலுத்துறாங்க. ஸோ அதன் மூலமாக ரொக்க பணம் இல்லாத பணப்பரிமாற்றத்தில் ரொக்க பணமே இப்போ யூஸ் பண்ணுறதுல அங்கே ரொம்பவே குறைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட், உலகிலேயே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 10G இணைய சேவையை சீனா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. உலகின் மிக நீளமான சுரங்கப்பாதை சீனால இருக்கு. உலகின் மிக உயரமான சாலைங்கிறது லடாக்ல இருக்கு. BRO பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷனால அமைக்கப்பட்டிருக்கு. 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் யூடியூப் பயன்படுத்துறதுக்கு ஆஸ்திரேலியா தடை விதிச்சிருக்காங்க. 18 வயதுக்குட்பட்டவங்க புகைப்பிடிக்கிறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க இல்லையா? அது எந்த நாடு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ரீசெண்டாக நம்ம பார்த்துருப்போம் 18 வயதுக்குட்பட்ட நபர்கள் புகைப்பிடிக்கிறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க சமீபத்தில். அது என்ன நாடு? இது கொஸ்டின் உங்களுக்கு. உலகிலே மிக அதிக எண்ணிக்கையில அணு ஆயுதங்கள் கொண்ட நாடாக ரஷ்யா ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அடுத்த டிஃபென்ஸ் டாபிக், சமீபத்தில் சீன கடற்படையில் இணைக்கப்பட்ட ஃபுஜியான் என்பது டேஷ்? ஆன்சர் விமானம் தாங்கி போர்க்கப்பல். ஸோ இப்போ சமீபத்தில் சீன கடற்படையில் ஒரு கப்பல் இணைச்சிருக்காங்க, விமானம் தாங்கி கப்பல். அந்த கப்பலோட பேர் தான் ஃபுஜியான் அப்படிங்கிறது. இப்போ எதுக்காக ஸ்பெஷலாக இதை பற்றி பார்க்குறோன்னா, சீனாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட 3வது விமானம் தாங்கி போர்க்கப்பல் தான் இந்த ஃபுஜியான் அப்படிங்கிறது. இப்போ இந்த கப்பலில் பார்த்தீங்கன்னா மின்காந்த மூலமாக செயல்படக்கூடிய விமானங்களை அனுப்ப முடியும், அங்கே நிலைநிறுத்தி வச்சு விமானங்களை செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அமெரிக்கா கிட்ட மட்டும்தான் ஒரு கப்பல் இருக்கு. ஸோ அமெரிக்காவில் மட்டும்தான் ஜெரால்ட் ஆர்ஃபோர்டு கப்பல் இருக்கு. அந்த கப்பலில் தான் மின்காந்த விமானங்களை செலுத்தும் அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. இப்போ அதே மாதிரி
சீனாலே கொண்டு வந்துட்டாங்க. அந்த கப்பல் விமானம் தாங்கிய கப்பலோட பேர் தான் ஃபுஜியான் அப்படிங்கிறது. மின்காந்த முறையில விமானம் செலுத்தும் அமைப்பு கொண்டிருக்கு. அடுத்த ரீசன் நியூஸ், உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட 2வது நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் எது அப்படின்னா ஆந்த்ரோத். அடுத்த அதிநவீன நீர்மூழ்கி கப்பல் INS வாக்சிர் மும்பைல கட்டப்பட்டிருக்கு. உலகின் மிகப்பெரிய சரக்கு கப்பல் எதுனா MSC இரினா. உள்நாட்டிலே வடிவமைக்கப்பட்ட முதல் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் வந்து அர்னாலா. செகண்ட் வந்து ஆந்த்ரோத்னு பார்த்தோம். அடுத்த INS நிர்தேஷாக், சந்தேயாக், அப்புறம் நெக்ஸ்ட் அதாவது நேத்து ஒரு கப்பல் பார்த்தோம் இக்ஷாக் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே ஆய்வு கப்பல் தான். அடுத்து INS தமால், இது வந்து ஏவுகணை தாங்கிய போர்க்கப்பல். ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா உதயகிரி அப்படிங்கிற கப்பல் கட்டப்பட்டிருக்கு. இது இந்த திட்டத்துல கட்டப்பட்ட 2வது கப்பல். உள்நாட்டிலே கட்டப்பட்ட நம்ம நாட்டுடைய முதல் டைவிங் ஆதரவு கப்பல் எது அப்படின்னா INS நிஸ்தார். உள்நாட்டிலே வடிவமைக்கப்பட்ட 2வது மாசு கட்டுப்பாட்டு கப்பல் எது அப்படின்னா சமுத்திர பிரசேத். அஜய் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் அப்படிங்கிறது கார்டன் ரீச் ஷிப்பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் நிறுவனத்தால கட்டப்பட்டிருக்கு கொல்கத்தாவில் உள்ள கப்பல் கட்டும் தளத்துல. அடுத்த ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். ஸோ 4th கொஸ்டின், கஞ்சன்ஜங்கா தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆன்சர் சிக்கிம். ஸோ இப்போ கஞ்சன்ஜங்கா தேசிய பூங்கா அப்படிங்கிறது சிக்கிம் ஸ்டேட்ல இருக்கு. இப்போ எதுக்காக இந்த கஞ்சன்ஜங்கா பத்தி பாக்குறோம்னா, இப்போ ரீசெண்டா IUCN அதாவது இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர், அதாவது இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த கஞ்சன்ஜங்கா தேசிய பூங்கா அப்படிங்கிறது ஒரு நல்ல நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குட் அப்படிங்கிற ஒரு ரெகக்னைசேஷனை வழங்கியிருக்காங்க. இந்தியாவில் உள்ள தேசிய பூங்கால இந்த கஞ்சன்ஜங்காவுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ரெகக்னைஸ் வந்து கொடுத்துருக்காங்க IUCN. அதனாலதான் நம்ம இதை பத்தி பாக்குறோம். சரியா? இந்த கஞ்சன்ஜங்கா தேசிய பூங்கா அப்படிங்கிறது சிக்கிம்ல இருக்கு. இதோட பரப்பளவு வந்து 1784 சதுர கிலோமீட்டர் கொண்டது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது 2016 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டது. இப்போ IUCN இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் வந்து இந்த கஞ்சன்ஜங்கா தேசிய பூங்காவுக்கு குட் அப்படிங்கிற ஒரு ரெகக்னைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கஞ்சன்ஜங்கா பார்த்தீங்கன்னா உலகிலே 3வது உயரமான சிகரமுள்ள மலையான இந்த கஞ்சன்ஜங்கா மலையில பரவி இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 8586 மீட்டர் உயரத்துல உள்ள இந்த கஞ்சன்ஜங்கால பனிக்கட்டி சிகரம் வரைக்கும் இந்த கஞ்சன்ஜங்கா தேசிய பூங்கா பரவி இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. எதுக்காக பாக்குறோம்? IUCN ரீசெண்டா இந்த தேசிய பூங்கா வந்து இயற்கை உலக பாரம்பரிய தலங்கள் குறித்த உலகளாவிய மதிப்பாய்வுல குட் அப்படிங்கிற இடத்துல இருக்கு, நல்ல இடத்துல இது இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ IUCN பத்தி பார்த்தோம்னா இது 1948 அக்டோபர் 5 தொடங்கியிருக்காங்க. சுவிட்சர்லாந்துல கிளாண்ட்ல தான் இதோட ஹெட் குவார்ட்டர் இருக்கு. நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். கீழ்கண்ட எந்த நாட்டிலிருந்து மேலும் 8 சிவிங்கிகள் அதாவது சிவிங்கி புலிகளை இந்தியாவுக்கு கொண்டு வர திட்டமிடப்பட்டுள்ளது? ஆன்சர் போட்ஸ்வானா. போட்ஸ்வானாலேருந்து பார்த்தீங்கன்னா சிவிங்கி புலிகளை இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. ஏற்கனவே நமீபியாலேருந்து கொண்டு வந்திருப்போம், தென்னாப்பிரிக்காலேருந்து கொண்டு வந்திருப்போம். அதை தொடர்ந்து போட்ஸ்வானாலேருந்து இப்போ டிசம்பர்ல கொண்டு வரதுக்கு திட்டமிட்டிருக்காங்க சிவிங்கி புலிகளை, ஒரு 8 சிவிங்கி புலிகளை. ஸோ சிவிங்கி புலிகள் திட்டம் சொல்லி நம்ம பார்த்துருப்போம். நம்ம நாட்டில் சிவிங்கி புலிகள் இனம் அப்படிங்கிறது அழிஞ்சிருச்சு. ஸோ மறுபடியும் அந்த சிவிங்கி புலிகள் இனத்தை வந்து கொண்டு வரணும் இந்தியாவிலன்னு சொல்லிட்டு நமீபியாலேருந்து கொண்டு வந்திருப்பாங்க சிவிங்கி புலிகள். அதுக்கப்புறமா தென்னாப்பிரிக்காலேருந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ போட்ஸ்வானாலேருந்து கொண்டு வர போறாங்க சிவிங்கி புலிகளை. கொண்டு வந்து இங்க எங்கே விட்டுருக்காங்க அப்படின்னா மத்திய பிரதேச மாநிலத்தில் குனோ தேசிய பூங்கால வளர்க்க விடப்பட்டிருப்பாங்க. நம்ம நாட்டில் இப்போ மொத்தமா சிவிங்கி புலிகளோட எண்ணிக்கை இந்த திட்டம் மூலமா 27ஆக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். சிவிங்கி புலி இனம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல 1952 அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த இனத்தை கொண்டு வரணும்னா 2022 செப்டம்பர்ல சிவிங்கி புலிகள் திட்டம்ங்கிறத அறிவிச்சிருப்பாங்க. அந்த திட்டப்படி 2022 நமீபியாலேருந்தும் 2023 தென்னாப்பிரிக்காலேருந்தும் சிவிங்கி புலிகள் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. ஸோ கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் எங்கே வளர்க்க விடப்பட்டிருப்பாங்க அப்படின்னா மத்திய பிரதேச மாநிலத்துல குனோ தேசிய பூங்கால வளர்க்க விட்டுருப்பாங்க. அப்புறம் இந்த சிவிங்கி புலிகளோட எண்ணிக்கை அதிகரிச்சதுக்கு அப்புறமா காந்தி சாகர் வனவிலங்கு சரணாலயத்துல ஒரு சில சிவிங்கி புலிகளை வந்து வளர்க்க விட்டுருக்காங்க. சரியா? அடுத்தபடியா போட்ஸ்வானாலேருந்து 8 சிவிங்கி புலிகள் கொண்டு வர போறாங்க. இம்பார்ட்டன்ட் டே. தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் நவம்பர் 7. ஸோ நவம்பர் 7ஆம் தேதி தான் ஒவ்வொரு வருஷமும் தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம், அதாவது நேஷனல் கேன்சர் அவேர்னஸ் டே அப்படிங்கிறத நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஸோ கேன்சர் குறித்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும் அப்படிங்கிற வகையில்
மேரி கியூரி இருக்காங்களே அவங்களுடைய பிறந்த நாளான நவம்பர் 7ஆம் தேதியை தான் நம்ம கேன்சர் டேவா செலிப்ரேட் பண்றோம். மேரி கியூரி அப்படிங்கிறவங்களுக்கு நோபல் பிரைஸ் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அவங்கள பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை கமெண்ட்ல போடுங்க, நான் பார்க்குறேன். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்த வருஷம் செலிப்ரேட் பண்றோம் இல்லையா நேஷனல் கேன்சர் அவேர்னஸ் டே, அதுக்கான தீம் என்னன்னா இயர்லி டிடெக்ஷன் சேவ்ஸ் லைஃப்ஸ். அதாவது முன்கூட்டியே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை உயிர்களை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறத தீமே. ஸோ இயர்லி டிடெக்ஷன் சேவ்ஸ் லைஃப்ஸ் அப்படிங்கிறத நோக்கம் என்னன்னா புற்றுநோயை தடுக்கணும், புற்றுநோய் இருக்குது அப்படின்னா அதை கண்டறிது அதுக்கான சிகிச்சைகளை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தினம் செலிப்ரேட் பண்றாங்க. 2014 தான் டாக்டர் ஹர்ஷ்வர்தன், அதாவது இவர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது டாக்டர் ஹர்ஷ்வர்தன் என்பவர் தான் 2017 இந்த நவம்பர் 7ஆம் தேதி நேஷனல் கேன்சர் அவேர்னஸ் டேவா அறிவிச்சிருப்பாரு. அப்போலேருந்து நம்ம இதை செலிப்ரேட் பண்றோம். அடுத்த ஸ்போர்ட்ஸ், 2029ஆம் ஆண்டு மகளிர் ஒருநாள் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் எத்தனை அணிகள் பங்கேற்க உள்ளது? ஆன்சர் 10 அணிகள். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 8 அணிகள் பங்கேற்குது இந்த உலக கோப்பை போட்டியை பொறுத்த வரைக்கும். இப்போ அதை 10 அணிகளாக இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. இப்போ இந்த வருஷம் நடந்த மகளிர் ஒரு நாள் உலக கோப்பை போட்டியில 8 அணிகள் பங்கேற்றிருப்பாங்க. அதுல ஃபைனல்ஸ்ல தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி முதன்முறையாக இந்தியா சாம்பியன் ஆனதுன்னு சொல்லி பார்த்திருப்போம். அதுக்கடுத்து இதுக்கப்புறம் நடத்த போற மகளிர் ஒரு நாள் உலக கோப்பை போட்டி 2029 நடக்கிற போட்டியில 10 அணிகளை பங்கேற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் ICC வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 13வது மகளிர் உலக கோப்பை போட்டி தான் இப்போ ரீசனாக நடந்துச்சு. அதில் இந்தியா வந்து சாம்பியன் ஆனாங்க. மற்றபடி எல்லாமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஷார்ட் நியூஸ், இந்திய சுதந்திர போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம் அப்படிங்கிறது ஒரு முக்கிய பங்கு வகுத்திருக்கு. இந்தியர்களுக்கு ஊக்கம் அளிக்கிறது, ஒற்றுமை பண்பு வளர்க்கிறதுல. ஸோ இந்த வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஸோ அதையொட்டி பார்த்தீங்கன்னா இப்போ செலிப்ரேட் பண்ணாங்க. ஒரு வருஷத்துக்கு இந்த 150 இயர்ஸ் செலிப்ரேஷன் ஆனது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வங்க தரிசனம் அப்படிங்கிற இலக்கிய இதழில் தான் இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல் பக்கிம் சந்திர சட்டர்ஜினால இயற்றப்பட்டு ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவலோட ஒரு பகுதியாக இது ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த வங்க தரிசனம் அப்படிங்கிற இதழில் தான் எழுதியிருப்பாங்க. அது சட்டர்ஜியோட ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவலில் ஒரு பகுதியாக இடம்பெற்றிருக்கு ஃபர்ஸ்ட் டைம். அடுத்த 1896 கொல்கத்தால காங்கிரஸ் மாநாட்டில் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் பாடினதுக்கு அப்புறம் ரொம்பவே பிரபலமாக இருக்கும் இந்த பாடல். அதுக்கப்புறம் 1950 ஜனவரி 24ஆம் தேதி இந்த பாடல் தேசிய பாடலாக அங்கீகரிக்கப்பட்டது. அடுத்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நவம்பர் 10ஆம் தேதி நம்ம சேனல்லேருந்து தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். குரூப் 2 குரூப் 4க்காக. அதில் நியூ புக் ஓல்டு புக் 2 பேட்ச் இருக்குது. அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த பேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபீஸ் பே பண்ணுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபே நம்பர் கொடுத்துருக்கோம். பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. அடுத்து ஜிஎஸ் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. குரூப் 1 டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம 8 நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உலகின் முதல் பணப்புழக்கம் இல்லாத நாடாக எந்த நாடு உருவெடுத்துள்ளது? ஆன்சர் ஸ்வீடன் நாடு. சமீபத்தில் சீன கடற்கரையில் இணைக்கப்பட்ட ஃபுஜியான் என்பது டேஷ் கப்பல். ஆன்சர் விமானம் தாங்கி கப்பல். தேஜஸ் இலகுரக போர் விமானங்களை கொள்முதல் செய்ய எந்த நிறுவனத்துடன் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம். கஞ்சன்ஜங்கா தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆன்சர் சிக்கிம். கீழ்கண்ட எந்த நாட்டிலிருந்து மேலும் 8 சிறுத்தைகளை இந்தியா கொண்டு வர உள்ளது? ஆன்சர் போட்ஸ்வானா. தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் நவம்பர் 7ஆம் தேதி. 2029 மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் எத்தனை அணிகள் பங்கேற்க உள்ளது? ஆன்சர் 10 அணிகள். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.